இஃப் யூ டோன்ட் மைண்ட் என்ன கொஞ்சம் வீடு வரைக்கும் ட்ராப் பண்ண முடியுமா ப்ளீஸ்? பிக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடியே ட்ராப் பண்ணுற வாய்ப்பு யாருக்குங்க கிடைக்கும்? ப்ளீஸ். தேங்க்ஸ். இன்னைக்கு ட்ராப் பண்ணுற இடத்துல நாளைக்கு பிக்கப் பண்ணிக்கிட்டுமா? நான் ஆட்டோலயே போய்க்கிறேன். இல்லைங்க நான் ட்ராப் மட்டும் பண்ணுறேன். ஓகே ப்ளீஸ். இங்க தான் நிப்பாட்டுங்க. தேங்க்ஸ். அதை விடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நைட் ஞாபகம் வந்துருச்சுங்க. சாரிங்க, கல்யாணம் ஞாபகம் வந்ததுன்னு சொல்ல வந்தேங்க. புரிஞ்சுக்கோங்க, வார்த்தை வேணா தப்பா இருக்கலாம். ஓஷோ ஏங்க உங்ககிட்ட பேச்சு வாக்கில் ஏன் ஏரியா கூட்டின்னு வந்துட்டேங்க. உட்காருங்க, உங்க ஏரியாவில் ட்ராப் பண்றேன். இல்லையே, நீங்க தானே ரூட் சொன்னீங்க. ஹலோ, நாங்க உங்க வீட்டுக்கு மேல குடி வந்து 1 மாசம் ஆச்சு. நீங்க ஹவுஸ் ஓனர் பையனை தெரிஞ்சுதான் நான் உங்ககிட்ட பேசினேன். ஸ்கூட்டர்ல வந்தேன். அது எப்படி ஏரியாக்குள்ள நல்ல பையன் மாதிரி தலை குனிஞ்சுக்கிட்டே போறது, ஆனா வெளியே இவ்ளோ சேட்டை பண்றியா? இரு, உங்க அம்மா கிட்ட போட்டு கொடுக்குறேன். அம்மால வேணாங்க, நமக்குள்ளே வச்சுக்கலாங்க. ஏங்க அம்மா கிட்ட சொல்லாதீங்க. ஏய் படிக்காமா? சாவி நிலமேல வச்சிருக்கேன், எடுத்துக்கோ. நான் காய்கறி வாங்கிட்டு வந்துறேன். சரிம்மா. ஆண்டி, யார் ஆண்டி அந்த பொண்ணு? பாப்பா தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு வரா. பாப்பா ஸ்கூல் போயிட்டு வராளா? புரியலையே. டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிட்டு இப்பதான் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருக்கா. பாப்பா இங்க போறா, பாப்பா அங்க போறா, பாப்பா ஸ்கூல் போறான்னு சொன்னதும் பாக்கியராஜ் சார் படத்துல வர பூ போட்ட பாவாடை கட்டிக்கிட்டு வர சின்ன பொண்ணுன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு பெரிய பொண்ணா இருப்பான்னு எதிர்பார்க்கல. ஆக்சுவலா நீங்களே சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கீங்க. ஐயோ போங்க தம்பி, நீங்க ரொம்ப ஐஸ் வைக்கிறீங்க. நிஜமா ஆண்டி?